கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஜெபம் இருந்தால் தான் எல்லா காரியமே நடக்கும். ஜெபம் இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கிறிஸ்துவங்களா இருந்தா கூட ஜெபிக்கிறதுல ரொம்ப ஒரு சபையில போய் ஒரு ஊழியக்காரர் கேட்டாராம். ஒரு கேள்வி கேட்கறவங்கள என்னன்னு ஒரு 500 பேர் இருப்பாங்க அவங்கள. அதுல நீங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு ஜெபம் பண்ற பழக்கம் இருக்குது, தனியா ஜெபம் பண்றேன்றவங்க கை தூக்குங்கன்னு சொன்னாராம். தூக்குனா ஒரு 10 பேர் கூட தூக்கலையாம். மற்றவங்கெல்லாம் கிறிஸ்துவங்க தான், சபைக்கு தான் வராங்க போறாங்க. ஜெபம் பண்ற பழக்கமே இல்லை அவங்களுக்கு. பாருங்க, ஜெபம் பண்ணலன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன தேவையா இருந்தாலும் ஜெபம்ன்றது இது தேவைக்காக ஜெபம் பண்ற ஜெபம் இல்லை. நம்ம தேவை என்னவா இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவரோடு உறவாடுறது தான் ஜெபம். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த ஜெபத்துக்கு மட்டும் ஏன் தடையாகுது? ஜெபம் பண்ணணும்னு யோசிப்பாங்க, ஜெபிக்கிறதில்ல. இது காரணம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கினா இதை நம்ம மேற்கொள்ளலாம். முதல்ல இந்த ஜெபத்துக்கு தடை பிசாசு. ஜெபம் பண்ணா கர்த்தரோட பேசிடுவாங்க, கர்த்தர் உதவி செய்திருவாரு, கர்த்தரோட உறவாயிடுவாங்க. அப்போ கர்த்தரோட நல்லா சிநேகம் ஆயிடுவாங்க. எல்லாம் இவங்க காரியம்லாம் ஆயிடும், கர்த்தருக்கு நெருங்கி ஜீவிச்சிருவாங்கன்னு அந்த ஜெபத்தை தான் தடை பண்ணுவோம். ஜெபத்தை தான் ஜனங்களுக்கு தடை பண்ணுவோம். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபம் பண்ணணும்னு யோசிப்போம், அப்புறம் பண்ணலாம். அப்புறம் ஜெபம் பண்ண உட்காருவாங்க, அப்பதான் ஒரு ஃபோன் வரும். அப்பதான் இது ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவங்க கூட இருக்கிறாங்க. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இது காரணம் பிசாசு. ஒரு வசனம் இருக்கு பாருங்க, தானியேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. பிசாசு என்ன பண்ணான்? தள்ளிட்டான் ஜெபத்தை. இன்னொரு வசனம் இருக்குது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானுள்ள மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிலும் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலத்துல ஒரு சேனை இருக்குது பிசாசு. என்ன பண்ணுது? ஜெபிக்கிறவங்களே ஜெபம் பண்ண விடாத தடகம். நம்ம என்ன பண்ணோம்? எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவங்களை விட்டு ஓடி போவானா. ஜெபம் பண்ண முடியல, ஜெபம்க்கு அப்போதான் கஷ்டமாகுதுங்க. அப்போதான் இந்த நோவு வரும், அந்த நோவு வரும், ஏதோ ஒரு ஃபோன் வரும், யாரோ ஒருத்தர் வருவாங்க, அப்போதான் சொந்தக்காரர் வருவாங்க. இந்த மாதிரி வந்தாலும் இந்த ஜெப நேரம், இந்த ஜெபத்தை நான் தடை பண்ண மாட்டேன்னு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆப்ரஹாம் லிங்கன் அவர் அவர் பிரசிடென்ட், முக்கியமான ஒரு பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட். உலகத்திலே பெரிய போஸ்ட் எதுறானா அமெரிக்கன் பிரசிடென்ட் போஸ்ட் தான், நம்ம பிரசிடென்ட் எல்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய ரொம்ப ஏழ்மையான நிலைமையில விறகு வெட்டி படிக்க வச்சார் அவங்க அப்பா. தெரு லைட்ல உட்காந்து படிச்சாராம். அவ்வளோ உண்மையான மனுஷன், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா, அது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவர் கர்த்தாவே உங்ககிட்ட பேசாதபடி நான் யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், உம்மோட நான் பேசுவேன்னு தீர்மானம் பண்ணியிருந்தார். அதனால வேண்டி என்ன பண்ணா, ஒருத்தர் கேட்டா எப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு கேட்டாக்கா, காலையில் 5 மணிக்கு. நான் சரி 5 மணிக்கு தானே, அவன் கொஞ்சம் முன்னாலே போயிடலான்னா அந்த ஆள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது முன்னாலே வந்துடுச்சான். வந்துட்டு காத்து நிற்கிதான். அவர் யார்கிட்ட பேசினே இருக்கிறாராம். நமக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு யார்கிட்ட இவர் பேசுறாருன்னு தெரியலையே யோசனையே தரான். அப்புறம் கரெக்டாக 5 மணிக்கு டங்குன்னு பேல் அடிச்சாராம். தவிர்த்து அந்த உள்ளே போய் இப்படி பார்க்குறாராம். என்னன்னு பார்க்குறேன், என்னப்பா பார்க்குற, என்ன? நான் இல்லை, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் 5 மணிக்கு. நீங்கள் 5 மணிக்குள்ளே வேற யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுங்கிறீங்களேன்னு பார்த்தேன்னா, அவர் சொன்னார், இல்லை உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். ஆனால் கர்த்தர்கிட்ட நான் பேசாத வேற மனுஷர்கிட்ட பேச மாட்டேன்னு நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். அதனால முதல்ல கர்த்தர்கிட்ட 1 மணி நேரம் பேசிடுவேன், ஜெபம் பண்ணிடுவேன், அப்புறம் தான் மனுஷர்கிட்ட பேசுவேன். அதனால தான் கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வாதமாக நடத்தினார். நீங்கள் அப்படி தீர்மானம் பண்ணுவீங்களா? கர்த்தர்கிட்ட நான் முதல்ல பேசுவேன், முதல் மணி நேரத்தை நான் கர்த்தரோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு 5லேருந்து 6 கூட சரி நல்லா ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை துதிச்சு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி நீங்கள் எந்த வேலை செய்ய தொடங்கி பாருங்க, அந்த வேலையெல்லாம் கர்த்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணாத நீங்கள் எந்த வேலை போனால் அந்த நாள் வேலையே ஒன்றுமே நடக்காது. இது தடை பண்ணுறது பிசாசு. அதனால் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. 2வது காரணம் ஏன் தடைன்னு சொன்னாக்கா, பாவம். பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம் நமக்குள்ள இருக்குமானா ஜெபம் பண்ண முடியாது. ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவோம், என்னன்னா பாவம் செய்யறவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க,
ஜெபம் பண்றவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. இது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனால் நமக்குள்ள ஏதாவது பாவ கிரியைகள் இருக்குமானா நம்ம ஜெபம் பண்ணவே போகாது. எல்லாம் பைபிள் படிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பாவம் மட்டும் நமக்குள்ள இருக்குமானா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? ஜெபிக்கவே முடியாது. பாருங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இதுக்கு முன்னால ஒரு வசனம், ஆதியாகமம் 16:16. என்னது? ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பெற்ற போது என்ன வயசு? 86. அது 16ஆம் அதிகாரம் முடிஞ்சு போகுது. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவருக்கு 99 வயசு. 99 வயசு யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இருந்தபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். ஆனா என்ன விஷயம்னு சொன்னா, 86 வயது இருந்தப்போ கர்த்தர் பேசினார் ஆபிரகாம் கூட. அதுக்கப்புறம் 99 வயசுல தான் பேசினார். இடையில கேப் எவ்வளோன்னு பார்த்தா 13 வருஷம். அவர் சும்மா அப்படி போனா ஒரு பலிபீடம் கட்டுவார், சும்மா போனா கர்த்தரை தொழுது கொள்வார், ஆராதிப்பார். இப்பேற்பட்ட மனுஷன் 13 வருஷம் கர்த்தர்கிட்ட தொடர்பே இல்லை. பலிபீடம் கட்டல, ஒண்ணும் இல்லை, கர்த்தரும் பேசல. இது காரணம் என்னன்னு சொன்னா, இந்த 13 வருஷத்துக்குள்ள ஏன் பலிபீடம் கட்டல, தரிசனம் ஆகலைன்னு சொன்னா, ஆகார் அவர் வாழ்க்கையில பிரவேசித்தார். ஆகார் பிரவேசித்ததுனால அவரால் ஜெபமும் பண்ணல, பலிபீடம் கட்ட முடியல, ஆராதிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இது நமக்கு ஒரு பாடம். என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஆகார் போன்றது எதனா வந்துக்குதா? பாவம் இருக்குதா? இந்த பாவம் இருந்தா நம்மளால ஜெபம் பண்ணவே முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, செல்போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. இந்த செல்போன் நோண்டுற நல்லா கர்த்தர் பிள்ளைகள் இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஜெபம் நல்லா பண்ணுவாங்க. செல்போனை நோண்டினே இருக்கிறது எவ்வளவு நேரம்னாலும் அதே அது இல்லாத இருக்கவே முடியாது, அது பார்க்காது இருக்கவே முடியாதுன்ற மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்தா அவங்க கர்த்தரோட ஜெபம் பண்ணவே முடியாது. அப்போ நமக்குள்ள ஒரு செல்போனோ இல்லைன்னா குடியோ, வெறியோ, உபச்சாரமோ, வேசித்தனமோ, பீடியோ, சிகரெட்டோ ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆகாரம் போல வந்திருக்குமானா நம்மளால ஜெபம் பண்ணவே முடியாது. ஆனா கண்டுபிடிங்க. என்ன ஆகாரம் உங்க வாழ்க்கையில வந்ததுன்னு பண்ணுங்க. அப்பேற்பட்ட பரிசுத்தமான ஆபிரகாம் விசுவாசத்துல தகப்பனே ஆகார் வாழ்க்கையில் நுழைஞ்சதுனால ஜெபிக்கவே முடியாது போயிடுச்சு. அதனால உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எது இருக்குது பார்த்து அதை உடனே கட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை பிரச்சனை பயங்கரமா இருக்குது. ஒண்ணுமே நடக்கல. நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், ஜெபத்துக்கு எனக்கு பதிலே வரல, ஜெபமா பண்ண முடியல. ஊன்னு ரொம்ப நேரம் பேசுச்சு. இந்த இது பார்த்து நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா, இந்த வீடியோ பார்த்துக்கிறாங்க. தமிழ்நாட்டு ரொம்ப கார்ல பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அம்மா இப்படி இருக்குதும்மா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. கொஞ்ச நேரம் பேசுச்சு. பேசி நான் கொஞ்ச நேரம் வசனம் அப்படி சொல்கிறதுக்குள்ளேயோ அது காரியெல்லாம் அப்படியே வெளியே வந்துடுச்சு. எப்போ அடிக்ட்டு, செல்ஃபோனுக்கு அடிக்ட்டு, வேறு வேறு பாவங்கள் அடிக்ட்டு, அந்த மாதிரி இருந்ததுனால கர்த்தர்ட்ட வரவும் முடியல, ஜெபம் பண்ணவும் முடியல. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து என்கிட்ட ஃபோன் பண்ணோம். என்கிட்ட ஃபோன் பண்ணோன்ட்டு தான் பெருசு நான் சொல்ல. ஜெபிக்கணும். ஜெபிச்சு சொல்லி இப்படி ஜெபிக்கணும், அப்படி பண்ணணும், செல்ஃபோன் நோண்டக்கூடாது, இந்த காரியம் செய்யக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, பாவங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொன்ன பிறகு எல்லாம் ஒத்துக்கின்னு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வாதமா திருமணமாகி நல்லா சந்தோஷமா வாழலாம். கொஞ்சம் இது ஒரு 6 மாதம் கேப்குள்ளே இவ்வளோ நடந்துச்சு. அப்போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபம் கிடைக்குது, பதில் கிடைக்கலன்னா காரணம் நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணல. நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா அது காரணம் உங்களுக்குள்ள பிரவேசித்திருக்கிற பாவம். அது என்ன பாவம்னு உணர்ந்து பாவத்தை பாவம்னு ஒருத்தவங்க பாவம் செய்யாதவங்க ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களான்னு வசனம் சொல்லுது. இப்போ பாவத்தை நீங்கள் இயேசுக்கிட்ட அறிக்கையிடுங்க. பாவத்தை அவர் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, உன்னை பரிசுத்தப்படுத்துறது மட்டும் இல்லை, உன்னை ஜெபிக்க வைப்பார். நீங்க ஜெபித்தா கண்டிப்பா உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயமா உங்களுக்கு தருவார். அடுத்தபடியா பார்க்கும்போது அவிசுவாசம். ஜெபத்துக்கு பதில் வரணும்னு சொன்னா, ஜெபிக்கணும்னா அவிசுவாசம் இருக்கக்கூடாது, விசுவாசம். சொல்லுவாங்க மணி மேக்ஸ் மெனி திங்ஸ்வாங்க, கரெக்டா. ஆனா ப்ரேயர் மேக்ஸ் எவ்ரிதிங். எல்லாமே ஜெபத்தினால முடியும். இந்த ஜெபத்துக்கு நமக்கு என்ன வேணும்னா விசுவாசம் வேணும். பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறது என்றும் விசுவாசிக்க வேண்டும். யார் யார் அவர் தேடினா கண்டிப்பா பலன் அளிப்பான்னு விசுவாசிக்கணும். விசுவாசத்தை தான் நடக்கும். விசுவாசத்துக்கு ஆப்போசிட் வேர்டு அவிசுவாசம். அவிசுவாசம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம செபிக்கவே முடியாது. ஜெபம் பண்ணினா பிரயோஜனம். அது இந்த பிசாசு ஐடியா கொடுப்பான். பிசாசு ஜெபம் பண்ணி இது வரலாம் என்ன ஒன்று கட்சிச்சு, ஜெபம் பண்ணினா நடந்துச்சு. எல்லாம் பிசாசு கொடுக்குற தாட்டு. என்ன பண்ண இல்லை, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு, கொடுக்காது போகவே மாட்டாரு, கொடுக்காது இருக்கவே மாட்டாரு. கர்த்தர் கண்டிப்பா செய்வார், நான் நம்புறேன். நம்ம சொல்லுவோமானா தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்குது. நான் நம்புகிற தேவன் என் காரியத்தை வாக்கி செய்வாரு. நான் ஜெபம் பண்ண பதில் கொடுப்பான். விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்ணுவோமானா இந்த கர்த்தர் என்ன பண்ணுவார், கண்டிப்பான ஜெபங்களுக்கு இதுக்கு பதில் கொடுப்பாரு. கண்டிப்பா நம்ம நல்லா ஜெபிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, எலியா ஜெபம் பண்ணாரு, ஒரு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. அக்கினியே இறக்கிட்டார் வானத்திலிருந்து. அமலேக்கிற்கு விரோதமாக யுத்தம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். நமக்கு ஏன் கொடுக்க மாட்டார்? கண்டிப்பா கொடுப்பார். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. 4வது காரியம் என்னன்னா, ஜெபித்தா பதில் வரலன்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டு சொல்லுவோம் பிசாசு. அப்போ ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா 3 விதமான பதில் கொடுப்பார். எஸ், நோ, வெயிட். இந்த 3 மாதிரி பதில் விட கொடுப்பார். நம்ம கேட்போம் கருத்தம், சரி எஸ் கொடுத்துட்றாங்க. நேரத்தில் நோ இல்லை முடியாதுன்னா அது தேவ சுத்தம். 3வது என்ன பண்ணுவார்னா, 3வது முக்கியமான வெயிட். கொஞ்சம் வெயிட் பண்ணுவா. ஆனால் என்ன பண்ண பெஸ்ட் கொடுப்பாரு உங்களுக்கு. அப்போ நம்ம ஜெபத்துக்கு பதில் வரல, நம்ம சோர்ந்து போகவே கூடாது. பாருங்க, இந்த தாவீது இருந்தார். இந்த தாவீது என்ன பண்ணார்னா, பத்சேபாளோட பாவம் செய்தார். அவர் பாவம் செய்தப்போ ஒரு பிள்ளை பிறந்துச்சு. கர்த்தர் கோவம் மாறி, கர்த்தர் பிள்ளையாங்க இந்த மாதிரி கர்த்தர் விரோதமா பாவம் செய்தாருன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அந்த பிறந்த பிள்ளைய அடிச்சிட்டார். கர்த்தர் அடிச்சாருன்னா மரணத்துக்கு தேவை ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணானா, 7 நாள் உபவாசம் போட்டார். ஊக்கமா அழுது ஜெபம் பண்ணி அப்படியே உபவாசம் போட்டு ஒன்றுமே சாப்பிடாது குளிக்காது அப்படியே அழுதுன்னு ஜெபம் பண்ணுறான். 7வது நாள் பிள்ளை செத்தே போயிடுச்சு. அதாவது போயிட்டு என்னது இது, சாப்பிடாத ஜெபம் பண்ணார், பிள்ளை செத்து போனா என்ன ஆவாரு தெரியலன்னா அப்படின்னா, என்ன பேசுறீங்க, என்ன செத்துச்ச பிள்ளை. சரி ஏஞ்சாரு, குளிச்சாரு, எண்ணெய் போட்டுக்கினாரு, போய் என்ன பண்ணாரு, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் போய் சாப்பாடு கொடுங்க, போய் சாப்பிட்டா. என்ன ஏன் விஷயம்னா, அதுக்கிட்ட நம்ம தான் போனோம், அது நம்மக்கிட்ட வராது, நம்ம ஜெபம் பண்ணி போதும் இல்லை சொல்லிட்டு திடனா இருந்தார். அப்போ பாருங்க, அவர் தைரியமா கர்த்தர் நன்மை தான் செய்வாரு, இந்த பதில் கொடுக்கனா கூட கர்த்தர் ஏதோ ஒரு நன்மை செய்யப்பாருன்னு விசுவாசமா இருந்தாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா, கர்த்தர் விடலை, ஜெபத்தை விடலை, ஜெபித்தார். அவர் இந்த மாதிரி இருந்தது சாலமோன். அவர் 40 வருஷம் ஆட்சி செய்தார். 40 வருஷம் சும்மா ஆட்சி இல்லை, நல்ல செல்வம் தானே, ஞானம் உள்ளவரா, ரொம்ப ஞானமா. தேவாலயத்தையே, எருசலேம் தேவாலயத்தை அவர் தான் கட்டினார். 40 நாள் சமாதானமா இருந்துச்சு தேசமே. அவ்வளவு தூரம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதனால பதில் வரலன்னா கூட சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பெஸ்ட் கொடுப்பார். இந்த காரியத்தை ஏதோ ஜெபம் பண்றீங்க, அது நடக்கலைன்னா ஜெபத்தை விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும், கர்த்தர் மேலே சொன்ன மாதிரி எஸ் அல்ல நோ, இல்லை என்ன பண்ணுவாரு, வெயிட்டுன்னுவார். பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் மட்டும் ஜெபத்தை தள்ள மாட்டாரு. இந்த ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு காரியம் சொல்றேன், ஜெபிக்கிறவங்களை பார்த்தாக்கா, அதுவும் முழங்கால் பட்டு ஜெபிக்கிறவங்களை பார்த்தா பிசாசு நடுங்குவோம். சர்ச்சைக்கு போறவங்க பார்த்து நடக்க மாட்டான், பைபிள் படிச்சா கூட நடக்க மாட்டான். ஜெபம் பண்றவங்களை பார்த்தா தான் நடுங்கும். அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனால ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த ஜெபத்துக்கு 4 காரணம் சொன்னேன். இதை நம்ம பிசாசு ஏற்றுனா நம்ம கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவார், ஜெபத்துக்கு பதில் கொடுத்து, இல்லைன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நாம் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. ஆண்டவரே, ஜெபம் எவ்வளோ முக்கியம். அன்றைய கர்த்தாவை உணர்த்துனீங்கப்பா. ஜெபிக்கிறவங்களை பார்த்தா பிசாசு நடுங்குவான்னு சொன்னீங்கப்பா. பிசாசு தான் எல்லா தீமைக்கும் எல்லா காரியத்துக்கும் காரணமானவனப்பா. இருக்கும்போது எங்களை பார்த்து பிசாசு நடுங்கணும்னு சொன்னா நம்ம எப்படியா இந்த தடைகளை மேற்கொண்டு ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. யார் இன்னும் தனியாகவே பண்றதில்லை, ஜெபத்துக்கு ஜெபிக்கிற பழக்கமே இல்லைன்றவங்க யார் இப்போ கேட்டாங்களோ அவங்களோட தொடர்ந்து பேசுங்கப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கக்கூடாதுன்னா ஜெபிப்பேன் சொல்லி ஜெபிக்கணும்ப்பா. அப்படி உதவி செய்யுங்கப்பா. அது மட்டும் இல்லைப்பா, கர்த்தாவே, அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயே ஜெபம் தடைப்பட்டுச்சுன்னா, அந்த ஆகார்
ஆகார் போன்ற எந்த காரியங்க பாவம் எங்களுக்கு இருந்தாலும் அறிக்கையிட்டு கத்தாவே உன் பக்கமா திரும்ப நீ உதவி செய்யுங்கப்பா. விசுவாசம் உள்ள ஜபம்தான் வியாழிகள் ரட்சிக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி பார்த்தப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்க வந்துச்சு. ஜெபித்து அக்கினியே இறக்குனாங்களப்பா. மாதிரி மழை வந்து பெஞ்சுதப்பா. நிச்சயம் மாற முடியுமாப்பா. அதே போல கத்தாவே உங்களை ஜபத்துக்கு பதில் வரலனாலும் அது பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க சொல்லி நம்பி தொடர்ந்து ஜெபிக்க நீ உதவி செய்யுங்க. பெரிய காரியம் செய்யும். ஒரு பிள்ளை கரத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்போம். ஆமென்.